ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்மா ஜானு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து சபரிமலைக்கு கிளம்புறாரு. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் அவருக்கு இருமுடி. ஸோ 6:30க்கு வந்து அவரை வந்து கோவிலில் வந்து ரீச் ஆக சொன்னாங்க. நாங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லாக அன்றைக்கி நான் ஸ்கூல்லேருந்து ஆஃப் டேவே கிளம்பி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா அவருக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணணுமோ எல்லாம் ட்ரெஸ்ஸு, வேஷ்டி, துண்டு எல்லாமே எடுத்து பேக் பண்ணி எல்லாமே திங்ஸ் ரெடியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவர் அந்த பேக்கில் இருமுடி பேக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த சோல்னா பையில் வந்து என்னென்ன எடுத்து வைக்கணுமோ எல்லாமே எடுத்து நான் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் எல்லாமே ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கோவிலுக்கு கிளம்ப போகிறோம். இவருக்கு இருமுடி எங்கன்னு பார்த்திங்கன்னா விநாயகர் கோயிலில் தான். ஸோ இவங்களே செப்பரேட்டாக சாமியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இருமுடி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிஃபோர் டே இவருக்கு வந்து பூஜை இருந்தது. ஸோ அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் இவங்களுக்கு வந்து இருமுடி. அதனால் வீட்டில் எல்லாமே பூஜை எல்லாமே முடிச்சுட்டு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவும் கூட போவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 3 years கம்ப்ளீட் ஆனதுனால நாங்கள் வந்து இந்த இயர் பாப்பா வந்து கோவிலுக்கு அனுப்பி விடலை. ஏன்னா பாப்பாவுக்கு 11 yearsம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் அனுப்பி விடலை. எப்பயுமே இந்த பெட்ஷீட்டு, இருமுடி பேகெல்லாம் நான் தான் எடுத்து கொடுப்பேன். ஸோ இந்த இயருமே நான் தான் அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்தேன். பாப்பாவுக்கு வந்து ஒரே ஃபீலிங்கு அவர் மாலை போட்டிருக்கிறதுனால. ஏன்னா பாப்பாவும் போடலையே அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சி பார்த்தாங்க. அப்பயும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. டிக்கெட் வந்து புக் ஆகலை. ஏன்னா ஏஜ் லிமிட் இருக்கிறதுனால டிக்கெட் வந்து பாப்பாவுக்கு தரிசனத்துக்கு அங்கே புக் ஆகலை. அதுக்கப்புறம் இவர் இருமுடிக்கு எல்லாமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக தேங்காய் டெஸ்டி சுற்றி தேங்காய் எல்லாமே உடைச்சிட்டு இவர் வந்து கிளம்பிட்டார். ஏன்னா பின்னாடி திரும்பி பார்க்காம போகணுன்றதுனால இவர் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போய் கோயிலில் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாக பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவருக்கு நெய் கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டைம் எப்பயுமே அவருக்கு நெய் ஊற்றும்போது வந்து அரிசி போடுறதுக்கு நான், பாப்பா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா மட்டும்தான் இருப்போம். ஸோ இந்த டைம் வந்து யாருன்னே தெரியல, எல்லாருமே வந்து இவருக்கு வந்து அரிசி போட்டாங்க. இதில் என்ன மிராக்கல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை வந்து இவருக்கு அரிசி போட்டுச்சு. ஸோ ஐயப்பரே எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா ஃபுல்லாக இவங்க செட்டில் வந்து ஒரு 20 members கிட்ட வந்து இவங்க சபரிமலைக்கு போகிறாங்க. ஸோ அதனால் 3 பேர் உட்காந்து இவங்களுக்கு வந்து இருமுடி கட்டினாங்க. ஒரு 8 o'clock 8:30க்கு தான் இருமுடியே கட்டினாங்க. அதுக்கப்புறம் இவங்க கிளம்புறதுக்கு எப்படியும் ஒரு 10 o'clock ஆகிடுச்சு. இந்த டைம் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நிறையா பேர் சேர்ந்து இவங்களுக்கு வந்து அரிசி போட்டதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து கன்சீவாக இருக்கிறதுனால மலைக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு நிறையா பேர் சொன்னாங்க. இவர் வந்து குருசாமி கிட்ட கேட்டு தான் மலைக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு கேட்டு தான் என் ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டார். அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டார், நீ இப்படி இருக்கிறதுனால கோயிலில் வந்து யார் என்ன கேட்டாலுமே நீ எதுவும் மனசில் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தார். அதே மாதிரி ஒருத்தர் வந்து இது மாதிரி மாதமாக இருக்கும்போது மாலை போடக்கூடாது, மலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் சொன்ன குருசாமி கிட்ட கேட்டு தான் நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொன்னோம். இருமுடிக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இவரோட பெட்ஷீட் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே அவங்க உட்காரத்துக்காக பெட்ஷீட்டை எடுத்து போட்டுக்கிட்டாங்க. ஸோ அதனால் இவர் இடுப்பில் கட்டியிருந்த துண்டு எடுத்து தலைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இருமுடிக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பெல்லும் எடுத்துகிட்டு போனாங்க. எங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு பொக்கிஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் பாப்பாவுக்கு வந்து பெல்லு போட்டு அனுப்பிவிட்டோம். ஏன்னா 3 வருஷம் என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரை பண்ணாருங்க பெல்லு எடுக்கிறதுக்காக.
ஸோ 2 வருஷம் அந்த மணி வந்து எங்களுக்கு கிடைக்கல. போன வருஷம் வந்து மணி கிடைச்சது. ஸோ அதோட பலன்தான் இப்போ எங்களுக்கு வந்து குழந்தையாக உருவாக்கியிருக்கு. ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் இருமுடி பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பிள்ளையார் கோயிலில் வந்து இவங்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே அன்னதானம் எல்லாம் போட்டாங்க. அன்னதானம் எல்லாம் சாப்பிட்டு திரும்ப இவங்க கிளம்புறதுக்காக இருமுடி பேக் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைனாக எல்லாரும் தலையிலையும் வச்சுட்டு இவங்க வந்து தேங்காய் உடைச்சிட்டு பஸ் ஏறுவாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே பஸ்ஸை சுற்றி 3 ரவுண்டு சுற்றி வந்தாங்க. சுற்றி வந்ததுக்கப்புறம் பஸ் ஏறி நான் ஃபஸ்ட்டே இவருக்கு வந்து சென்டராக பார்த்துட்டு சீட்டு போட்டு வச்சுட்டேன். இவங்க வந்து ஏறி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அம்மா பாப்பா எல்லாம் பாப்பா ஓன்னு அழுக டாடி டாடி அப்படின்ட்டு அழுந்துட்டு இருந்தேன். ஏன்னா நானாவது 3 இயர்ஸ் இவங்களை பிரிஞ்சு இருந்திருக்கேன். பட்டு பாப்பா வந்து 1 வருஷம் கூட ஒரு நாள் கூட அவரை விட்டு பிரிஞ்சு இருந்ததில்லை. ஸோ அதனால் பாப்பா ஒரே அழுக. அதுக்கப்புறம் முன்னாடி போய் பஸ்ஸு நிறுத்தினோடனே பாப்பா ஓடி போய் திரும்ப பேசிட்டு இது பண்ணாங்க. ஸோ இதோடு இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏமா ஜானு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.